கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீதம் 116 12-13 வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அவருக்காக நம்முடைய இரட்சிப்பின் பாத்திரமாக நம்முடைய சரீரத்தை வைத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரை தொழுது கொள்வதே நமக்கு சிறந்த பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 4:1 வாசிக்கலாம். எதனாலெல்லாம் நம்ம தொழுது கொள்ளுகிறோம் தேவனை அப்படின்னு? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டല്ലോ. நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு விசாலத்தை உண்டாக்குகிறதுனால நம்ம தேவனை என்ன செய்கிறோம்? தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதம் 18:4-6 வரைக்கும் வாசிக்கலாம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இதனால தான் நம்ம தேவனை தொழுதுகிறோம். நம்மளுக்கு இக்கட்டான நேரத்தில் நமக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம தேவன் என்ன செய்கிறார்? நம்ம அதிலிருந்து விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை தொழுது கொள்கிறோம். நம்முடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. அதே சங்கீதம் 4:7 வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்கள், நமக்கு ஜீவனை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நமக்கு நம்மளோட பூர்த்தியான சாப்பாடு தேவன் கொடுக்குறார். அல்லேலூயா. நமக்கு திருப்தியான போஜனத்தை நமக்கு தருகிறார். அதனாலேயும் தேவனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளணும். ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னா என்ன? நம்முடைய சரீரம் தான். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 65:2-1. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் இடத்துல மாம்சமான எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வராங்க.
தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்துவேன். தேவனுக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறதுனால அவருக்கு நம்ம என்ன செய்கிறோமா? பொருத்தனைகளை செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டில் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தில் நம்ம என்ன பொருத்தனை செய்கிறோமோ அதை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 66 12-20 வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். சர்வாங்க தகன பலிகளோட ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். எல்லா பிரச்சனைகளையும் கடந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தீர். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டதற்காக நான் உமக்கு சர்வாங்க தகன பலியே செலுத்துகிறேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம என்ன பொருத்தனை செய்கிறோமோ அதை தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? செலுத்துகிறோம். யாராவது செலுத்தாமல் இருக்கோமா? அதை நம்மளே சிந்திச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்தவைகளை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ இக்கட்டுகளில் இருந்து, வியாதிகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, கடன் பாரங்களில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரமாகிய சரீரத்தை வைத்து நம்முடைய ஆலயத்தில் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தோடு உமது சமூகத்தில் என்னாலும் தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளட்டும். சபையாரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சபையின் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள அனுதினமும் வர தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சபையின் தேவைகளை எல்லாம் சந்திங்க. பக்கத்தில் இருக்க பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர தேவன் உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.